அந்த லெதர் ஜாக்கெட் மீன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம்னு இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அப்டேட் பண்றேன். இன்னைக்கு வறுக்க போறேன். இந்த மீன் என்ன ஸ்பெஷல்னா இது தோல் உரிச்சு கொடுத்துருவாங்க. நீட்டா தோல் உரிச்சு கொடுத்துருவாங்க. வீட்டில் வந்து லேசாக வாஷ் பண்ணால் போதும், நீட்டாக இருக்கும். சிம்பிள் வேலை. வறுக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா தான், அதே சேம் மசாலா. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அப்டேட் பண்ணுறேன். மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். உடனே கூட வறுக்கலாம், 1/2 மணி நேரம் இருக்கட்டும். விஷயம் என்னென்னா, இந்த மசாலாவோட போட்டு மிக்ஸ் பண்ணும்போதே இதில் வாசம் வரும். அந்த மசாலாவுக்குன்னு உள்ள வாசனை. இன்னைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிருக்கேன். அந்த தேங்காய், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக 2 பல் பூண்டு, கொஞ்சம் சோம்பு, அப்புறம் சின்ன வெங்காயத்தில் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கேன். கொஞ்சம் லெமன் புளிஞ்சிருக்கிறேன். உப்பு போட்டிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அவ்வளவுதான். இது மிக்ஸ் பண்ணும்போதே வர வாசம் அவ்வளோ அருமையாக இருக்குது. வறுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். லெதர் ஜாக்கெட் மீன் வறுத்தாச்சு. முதல்ல டேஸ்ட் பார்த்தீங்கன்னா மற்ற மீன்களை கம்பேர் பண்ணும்போது எந்த விதத்தில் குறை சொல்ல முடியாது. முள் இல்லாத இந்த பெரிய வகை மீன்கள் இருக்குல்ல, கம்பேர் பண்ணும்போது இந்த மீனும் நல்லா இருக்கு. ரைட்டா? முதல்ல டேஸ்ட். இதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்றேன்னா, ரேட் ரொம்ப கம்மி. நான் இது கிலோ 280க்கு வாங்கினேன். பட் இதை விட இன்னும் பெரிய மார்க்கெட்ல இன்னும் ரொம்ப கம்மியா வாங்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, 5 நிமிஷத்துல வந்துருச்சு. 2 பக்கம், இந்த பக்கம் 3 நிமிஷம், அந்த பக்கம் 3 நிமிஷம். மீடியமுக்கு மேல வச்சு வறுத்தோம்னா 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். நான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ரொம்ப சாஃப்டா இருந்துச்சுன்னா சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்கணும், நாளைக்குலாம் இருக்காது. கொஞ்சம் சிம்மில் வச்சு ட்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, ஒரு இந்த பக்கம் 10 நிமிஷம், அந்த பக்கம் 10 நிமிஷம் எடுத்தோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு சூடு பண்ணி கூட 2 நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் எடுத்து. அதுக்காக நான் கொஞ்சம் ட்ரையாக பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். முள்ளு இல்லை, நல்லா இருக்கு, சீக்கிரம் வந்துடுது. ரெண்டாவது, ரேட்டு ரொம்ப கம்மி. மீன் நல்லா இருக்கு, ட்ரை பண்ணலாம்.